கோயில். ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் இன்று வெகு விமரிசையாக ஆடி திருநாளை கரகம் எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். அதே போன்று 100 ஆண்டுகளாக அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவாலயமானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பம் மைனிங் அதிகாரிகளாலே கட்டப்பட்ட முதல் கோயிலானது ஏறக்குறைய 1925 துவங்கினாலும் நாங்கள் ஐதீக முறைப்படி 1928 இது ஸ்தாபிக்கப்பட்டதாக முன்னோர்கள் குறிப்பேடுகள் கூறுகின்றன. இந்த சிவசுப்பிரமணிய தேவாலயமானது 100 வருடம் மாரிக்குப்பம் பகுதியிலே, ஸ்டேட்லைன் பகுதியிலே உருவாகி பல பக்தர்கள் இந்த கோவிலிலே உருவெடுத்து பல நன்மைகளை பெற்ற வரலாறுகள் பல உண்டு. அதுபோன்று இன்றான ஆடி கிருத்திகை முன்னிட்டு வெக விமரிசையாக நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம். இப்பொழுது ஏறக்குறைய பக்தர்கள் எல்லாம் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால் குடம் ஏந்தி கரகம் எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கோயிலினுடைய அங்கத்தினர்கள் சேர்ந்து இது முன்னேற்பாடு நடத்தி வருகின்றோம். இந்த கோவிலானது மாரிக்குப்பம் பகுதியிலே முதல் சிவசுப்பிரமணிய தேவாலயமாக உருவெடுக்கப்பட்டது. இங்கிருந்து தான் காவடியானது மாரிக்குப்பம் பகுதியில் இருந்தே புறப்பட்டு செல்லுகின்ற வழக்கமாக பல ஆண்டுகள் இருந்தது. 1962 பின்னாலே சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணங்களாலே பிரிக்கப்பட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த காவடியானது தென்பகுதியிலே சிய வட்டத்திற்கு மாற்றப்பட்டு இன்று வரையிலும் அது அரங்கேறி வருகிறது. இருப்பினும் நாங்கள் இதை தொடர்ந்து இந்த கோவிலிலே காவடி எடுக்கின்ற வழக்கமாக பல வருடம் நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு பக்தர்கள் மனமு வந்து முருகனுடைய அருள் பெற்று செல்லுகின்ற வாடிக்கையானது பல வருடங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இந்த முருக பக்தனை வணங்கும் போது தமிழிலேயே அபிஷேகம் செய்கின்ற ஒரு வழக்கத்தையும் கடைபிடித்து வருகிறோம். அதற்கு முன்னதாக சுவாமி அவர்கள் சான்ஸ்கிரிட்ல என்ன இருக்கோ அதை சொல்லி அதை தமிழாக்கம் செய்கின்ற வழக்கம் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுவாமி அவர்களுக்கு என்றென்றும் எங்களுடைய பக்தர்கள், அங்கத்தினர்கள், தலைவர்கள், தர்மகர்த்தாக்கள் என்றுமே இவருக்கு ஆதரவு உண்டு. அதே போன்று முருகனுடைய அடிச்சுவடுகள் என்னென்ன இருக்கிறதோ, எப்படியெல்லாம் மந்திரங்கள் நாங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்து பக்தர்கள் இங்கு வருகின்ற அனைவரும் மன நிம்மதியோடு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இந்த நூற்றாண்டை முன்னிட்டு அடுத்து நாங்கள் இங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுகின்ற ஒரு முடிவில் இருக்கின்றோம். அதற்கு ஏறக்குறைய பக்தர்கள் முன்பு வந்து வருவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கோலார் தங்கவையிலே இருக்கிற கோவில்களில் இந்த ஒரு கோவில் மட்டும்தான் 1928 கல்யாணம் செய்து வைக்கிற, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வைக்கிற முறையும் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பல திருமணங்கள் இங்க நாங்க நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். நிறைய பக்தர்கள் வந்து இங்க மண்டபம் கட்டிவிட்டால் நாங்கள் இங்கேயே ரிசப்ஷன் இதையெல்லாம் செய்து கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றபடியால் இதை பக்தர்கள், தலைவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த வருடம் நாங்கள் இந்த பக்கத்திலே உள்ள இடத்திலேயே திருமண மண்டபம் கட்டி மக்களுக்கு நன்மை செய்கின்ற வழியும் திருமுருகன் அருள் பெற்று பல்லாண்டும் மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அருட்பணியை தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். அதற்காக பக்த கோடிகள் அனைவரும் மனமு வந்து செய்கின்ற உதவிகள், ஒத்துழைப்புகள் அனைத்திற்கும் சிவசுப்பிரமணிய தேவாலயம் குழுவினர், தலைவர்கள் எல்லோருடைய அங்கத்தினர்களுடைய வாழ்த்துகளோடு நடைபெறும்.
என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பக்தர்கள் மனமுவந்து வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வதும் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக மாரிக்கும் பகுதியிலே இது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்டேட் லைன் பகுதியிலே நிறைய மக்கள் கூட்டமாக இருந்த ஒரு காலகட்டங்களில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த அந்த பூஜை எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த சிவசுப்பிரமணிய தேவாலயமானது என்னுடைய பெரியப்பாவான சின்னப்பா சாமியார் அவர்கள் அதிக பக்தியோடும் அதிக நல் ஒழுக்கத்தோடும் பக்தனுக்கு என்ன செய்ய வேண்டும், கடவுள் ஆராதனைகளை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற முறைப்படி பல ஆண்டுகள் நடத்தி வந்ததே இந்த மாரிக்குப்பம் பகுதி மக்கள் அறிவார்கள். அதற்கு முன்னராக இருந்த அர்ஜுனன் சுவாமி அவர்கள், முனிசாமி அவர்கள், இவர்களெல்லாம் மூதாதையர்கள். ஆங்கிலேயர் காலத்திலே அவர்கள்தான் இந்த ஸ்தாபனம் செய்து அது நல்ல வகையிலே பஜனைகள் குழுக்கள் ஆரம்பித்து நல்ல வகையிலே இது நடத்தி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதோடு மீண்டுமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கோவிலிலே வந்து எந்த மக்கள் எந்த வேண்டுதலை வைக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு காரணத்தினால் பல மக்கள் இன்னும் அதிகமாக வந்து இங்க நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இருப்பினும் மென்மேலும் மக்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல வசதிகளோடும் கல்வி அறிவுகளோடும் இந்த சமுதாயம் மென்மேலும் வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே இந்த சிவசுப்பிரமணிய ட்ரஸ்ட் என்று ஆரம்பித்து கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக நல்ல காரியங்களை செய்வதற்கு மென்மேலும் ஊக்கமளிப்பார்கள் மக்கள் என்று எதிர்பார்த்து இந்த ஆடி கிருத்திகை திருநாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்னதானம் பெறுகிறது. அந்த நேரத்திலே பால் குடம் ஏந்தி வந்து பூஜையான பிறகு சிறப்பான அன்னதானம் நிகழ்ச்சி நடக்கிறது. அதோடு கூட தேர்பவனி வந்த பிறகு பிரதி மாதத்திற்கும் கிருத்திகை நாளில் சிறப்பான அன்னதானமும் பூஜையும் மற்ற எல்லா கோவில்களும் நடக்கிறதோ இல்லையோ இந்த திருமுருகன் சிவசுப்பிரமணிய ஆலயத்திலே சிறப்பாக நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை 6 மணிக்கு இந்த பகுதியை சேர்ந்த திரு TN ரவிக்குமார் அவர்கள் சிவசுப்பிரமணியர் அவர்கள் பேரிலே ஒரு பாடலை எழுதி பாடுகிறார். அந்த பாடலை நாங்கள் வாட்ஸ்அப்பிற்காக இன்றைக்கு அப்லோட் செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.